அவ்வளோதாங்க. பஸ்ஸில் இருந்து அப்படியே இறங்கி உள்ள பர்க்லிஸ் ஹவுஸ்க்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், பச்சை பசுமையாக இருக்கா. சுற்றிலும் பச்சை பசுமையாக இருக்குது. உள்ளே அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். உள்ளே போனோம் பர்க்லிஸ் ஹவுஸுக்கு. அண்ட் உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். வெல்கம்னு போர்டு வச்சுருந்தாங்க முன்னாடி, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நிறைய காரு, நிறையா இந்த பிக்னிக் வருவாங்கள்ல, அவங்களாம் நிறையா இருக்குங்க. அதே மாதிரி டூரிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் நிறையா இருக்காங்க. மேபி இது வீக் டேஸ் தான், வீக்கெண்டில் வந்து இன்னும் நிறையா பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீக் டேஸ்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் நிறையா பேர் இருக்காங்க. கார்ஸு அண்ட் பஸ்ஸஸ்ஸு, டூரிஸ்ட்டு எல்லாமே. நம்ம ஆல்ரெடி வர்றப்பே வந்து நிறையா கிராஸ் ஆகி போனதையும் நம்ம பார்த்தோம். அண்ட் இது வந்து வெறும் என்ட்ரி தானே. அண்ட் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அண்ட் சுற்றிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு செக்யூர்டாக தான் இருக்குது இது வரைக்குமே. உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக என்னடா பர்க்லிஸ் ஹவுஸ் அப்படின்னு சொன்னால், அவங்க ராணி எலிசபெத் இருந்தாங்கல்ல அவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணி இருக்கிறதா, அவங்களோட ஹவுஸு அவங்க ஸ்டே பண்ணியிருந்ததாகவும் சொல்கிறாங்க. அண்ட் இதோட மொத்த ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து நம்ம உள்ளே போய் ஒன்றா தெரிஞ்சுப்போம். எனக்கும் இதோட ஃபுல் ஹிஸ்ட்ரிலாம் தெரியாது, நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அது மட்டும்தான் தெரியும். அண்ட் ஸ்டாம்ஃபோர்டில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு போட்டாலே ஃபஸ்ட்டு வர்றது பர்க்லிஸ் ஹவுஸ் தான். ஸோ உள்ளே போயிட்டு எல்லாமே தெரிஞ்சுப்போம். போகலாங்களா? போவோம். அப்படியே கார் பார்க்கிங்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இங்கேயும் நிறைய கார் பார்க்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே போவோம். நமக்கு இப்போ எதுவும் போடலை. பர்க்லிஸ் ஹவுஸ் போகிற வழின்னு ஃபுல்லாகவே கார் பார்க்கிங்காக 2 சைடு போட்டிருந்தாங்க. அந்த சைடு டிசேபிள்டு கார் பார்க்கிங் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து இந்த சைடே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நடந்து போய்ட்டுருக்கோம். பார்த்தீங்களா வீக் டேஸில் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கார் நிற்கும்லாம். காரு, கோச்சஸ்ஸு எல்லாமே நிற்கிது. அந்த சைடும் பார்த்தீங்கன்னா அவங்க நிற்குன்னு போட்டிருக்காங்க. அந்த சைடு நான் எதை சொல்கிறேன்னா, அந்த பக்கம் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, அந்த சைடும் வந்து நிறைய கார் நிற்கிதுன்னு போட்டிருக்காங்க. நம்ம வந்து பெரிய ஏரியா வந்து காடு பெரிய கார் அப்படியே உள்ளே வந்தாச்சுங்க ஒரு வழியா. அண்ட் இப்போ நம்ம இருக்க இடம் வந்து என்ட்ரன்ஸ் டு பர்லி ஹவுஸு. அண்ட் கார்டனு, அட்வென்ச்சர் பிளே, மொத்தம் 3 இது போட்டிருக்காங்க இங்கே இப்போதைக்கு. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு போகிறது ஹவுஸ் போயிட்டு அண்ட் அப்புறம் கார்டன் பார்த்தால எல்லா இடமும் கார்டன் மாதிரி தானே இருக்குது. அண்ட் தனியாக தான் இருக்கான்னு சொல்லி சும்மா பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் பிளே அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். மொத்தம் 3 இதுதான் இருக்குது இப்போதைக்கு. எங்கே போட்டிருக்காங்கன்றத அப்படியே காமிக்கிறேன், பின்னாடி பார்த்தா சொன்னேன். தெரியுதுங்களா? யா, இதுதான். இதில் ஒரு நிமிஷம் கேமரா பின்னாடி திருப்பிக்கிறேன். தெரியுதுங்களா? இதில் நம்ம இப்போ இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் கார் பார்க்கில் தான் இருக்கும். அண்ட் யூ ஆர் ஹியர் நம்மளே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கும். அண்ட் அங்கே இருந்துட்டு மீதி இடத்துக்குலாம் போக போகிறோம். போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பர்லி ஹவுஸ் இங்கே இருக்குது. அண்ட் லயன் பிரிட்ஜு. அண்ட் இந்த பக்கம் வந்து கார்டன் ஆஃப் சர்ப்ரைஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸ்கல்ப்சர் கார்டனு அண்ட் ஹைட் சீக்கர் அண்ட் அட்வென்ச்சர் பிளே. அது கடைசியாக போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து கார்டனுக்கே போயிடுவோம். ஃபுல்லாக போயிட்டு பார்த்துட்டு எல்லாம் வரலாம். அண்ட் உள்ளே வந்து எல்லாமே போட்டிருக்காங்க. ஈட் அண்ட் ஷாப் போட்டிருக்காங்க. உள்ள என்னென்ன இருக்குன்றதையும் அப்படியே போகலாங்களா? அப்படியே
அண்ட் இந்த பக்கம் தாங்க என்ட்ரன்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு ஆப்போசிட் ஏரியா பாருங்க, மேமா இருக்கு பார்த்தீங்களா? கார்டன் வியூ செம்மையா இருக்கு. அண்ட் உள்ள போகணும்னா நமக்கு டிக்கெட் எடுத்துட்டு தான் போகணும். எல்லாம் மேப் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்க அந்த டஸ்ட்பினே நல்லா இருக்குங்க. எல்லா பக்கட்டும் லிட்டர் இருக்கிறது தான். ஆனால் இங்கே அந்த ஒரு இதை மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். உள்ள பர்க்லிஸ் ஹவுஸ் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு. பர்லி ஹவுஸ், எனக்கு வேற பர்க்லின்னு வருது. இதுதாங்க உள்ள என்ட்ரன்ஸ். இது ஏதோ குண்டுங்க, பாகுபலி படத்தில் உள்ள அந்த குண்டெல்லாம் வச்சிருக்காங்க. Entrance ticket. A ticket. Yeah. Yeah. Thank you. Okay, I'll give your tickets. Will be. Just need to give you your tickets, and then if you wanted to upgrade to an annual pass, Okay. you can do it within 30 days. Okay. And this £20 each will go towards annual passes. Okay. Annual pass how much? Is the annual pass? I'll attach this. So an annual pass for the house and gardens is 48. Okay. Yeah. So anytime we can come on. So 30 days you've got to upgrade. Okay. Okay. Oh, if we got annual pass, we can come on the. So if you wanted to get an annual pass, Okay. you can put this £20 Okay. towards it. Okay. And you've got 30 days to do that. Okay. Yeah. 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 So they are your tickets. Keep all those together. Okay. Okay. Yeah. This come enough 2 tickets, right? That's for 2 tickets. Yeah, there okay. you've got that. Okay. And then, so the audio visual presentation just up the stairs. Okay. And then across the next courtyard, top left hand corner. Gardens out the front, turn Ah, right all the okay. way down to the bottom. Thank you so much, Matthew. Yeah. அண்ட் உள்ளே வந்து டிக்கெட் எடுத்துட்டாங்க. டிக்கெட் எடுத்ததை நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் அவங்க கொடுத்த டிக்கெட் இதுதான் அவங்க கொடுத்த டிக்கெட்டு. அண்ட் நாங்கள் வாங்கியிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டே பாஸு 2 பேர்த்துக்கு. அண்ட் மொத்தம் வந்து 40 pounds ஆச்சு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இது வந்து மொத்தம் டூர் கைடு ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் அவங்க டூர் கைடு தனியாகவும் வச்சுருக்காங்க வித் பிக்சரைசேஷனோட. அண்ட் அது இல்லாமல் உள்ள அதாவது பர்லி ஹவுஸ்குள்ளே இருக்க அந்த சீன்ஸும் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பர்லி ஹவுஸில் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ விஷுவல் ப்ரெசன்டேஷனு. 10 minutes வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி. அண்ட் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறது அதுதான். போகலாங்களா? நான் போயிட்டு அண்ட் முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா என்ன சொன்னாங்கன்றதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னு. ஓகேங்களா? போகலாமா? And the furnishing of the house over the years. When Orlando and I moved into Burghley with our children, we faced the challenges that are familiar to many families wanting to live in an old house in a more modern way. As well as making changes to the kitchen, we have made the most of the beautiful central courtyard that you will glimpse from the chapel window. We've made
house. I built it, but I know not. Yet the visiting crowd recognized me. Only yesterday, as some of the curious stood around this my likeness, I heard one cry out, Lord Burghley, he built this house. அண்ட் மேலே ஆடியோ டூர் முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக அந்த ஆடியோ டூரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆடியோ டூரில் இப்போ மாதிரி வீடியோ அந்த மாதிரி தான் வந்துச்சு. அது என்ன சொன்னாங்க அப்படின்னா, வில்லியம் சிசில் லார்ட் பர்லி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கட்டியிருக்காரு. இது ஆக்சுவலாக அவரோட வீடு மாதிரி கட்டி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்காக வந்து அவர் நிறைய பேர்த்த கூப்பிட்டு இது கட்டியிருக்காரு. நிறைய பேருன்ற சென்ஸ் எப்படின்னா, இப்போது நான் சொல்கிறேன் நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் அந்த மாதிரி அது மாதிரி கூப்பிட்டு கட்டியிருக்காரு. அதில் வந்து ரோமன் கல்ச்சர்ஸு அண்ட் இட்டாலி அந்த இது, அதுக்கப்புறம் அவங்களோட இது இதெல்லாம் சேர்த்து நிறையா இது பண்ணியிருக்காங்க. அண்ட் வீடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா நிறையா பிக்சர்ஸு அண்ட் ரேர் பிக்சர்ஸ் அதெல்லாமே வந்து இது பண்ணி கட்டியிருக்காங்க. அண்ட் அந்த வந்து காலங்காலமாக அவங்களோட ஃபேமிலி டிக்கெட்டாக எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தாங்க அப்படின்றது தான் ஃபுல்லாக அந்த இதில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து விசிட்டர்ஸுக்கு வந்து அலௌடு இல்லை, அதாவது பொதுமக்கள் உள்ளே வர்றதுக்கெலாம் அலௌடு இல்லை. அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து டேக்ஸ் கட்ட முடியாமல், டேக்ஸுக்கே வந்து பாதி மோஸ்ட்லி அமௌண்ட் போகிறனால வந்து அவங்க என்ன பண்ணாங்க, விசிட்டர்ஸுக்கு வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி விசிட்டர்ஸுக்கு வந்து விட்டுருக்காங்க. அண்ட் அதையும் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து நிறையா மாடர்னைஸ் பண்ணியிருக்கதாகவும் 1980s சம்திங் பீரியட் அவங்க சொன்னாங்க. அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த பீரியடில் வந்து அவங்க மாடர்னைஸ் பண்ணதாகவும் சொன்னாங்க. 1980ஸ்ன்ற பீரியடில் வந்து அவங்க மாடர்னைஸ் பண்ணதாகவும் சொன்னாங்க. அண்ட் அவ்வளோதாங்க, இந்த சென்டரில் இருந்தது. நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளேனா பர்லி ஹவுஸ்குள்ளே போகிறோம்.